வேதம் என்ன சொல்லுதுன்னா, வேதம் சொல்லுது, நீங்கள் ஆதி முன்மாரியும் பின்மாரியும் கடைசி காலத்தில் ஊற்றுவேன். சபையவே காலி பண்ணிட்டு, ஆகவே இப்படியெல்லாம் அந்த இடையில வந்து விட்டாலும் தேவன் தம்முடைய சபையை மீண்டுமாக உயிர்ப்பித்தார், மறுமலர்ச்சியை கொடுத்தார். இந்த 21ஆம் நூற்றாண்டிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் உலகம் முழுவதும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் அதை சொல்லுகிறது. நான் ஆகாய் புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். இந்த கடைசி கால எழுப்புதலை, அதாவது கடைசி கால சபை அப்போஸ்தலர் சபையை விட மிக வல்லமையான சபையா இருக்கும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அதை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் அதை விளக்கி சொல்லுகிறேன். ஆகாய் அதிகாரம் 2. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். ஆண்டு வரப்போற காலத்துல ஜீவிக்கிறோம். இந்த ஆலயத்தின் மகிமையினால், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். 9வது வசனம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கும் சபை வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஆவிக்குரிய சபைகள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட சபைகள் மிக மிக வேகமாக